Hi guys, thanks for joining the next episode of Lights On. And in this episode, we'll be talking about a Dial M for Murder. I think we have been delaying this film or any of the Hitchcock films for long, and the only film which we discussed earlier, I believe, is Psycho, and that was very long time back. And it's not like perfectly fitting into Hitchcock genre, even though Psycho is his most famous film. But let's talk about why this man is so famous and how he can create murder mysteries again and again and again and again with so much elan. So yeah, who wants to go first? I'll go. Haven't we discussed rope and rear window? Rope definitely no. Rear Window also no. I think. I think we Yeah. because நான் இதுக்காக பார்த்தேன்னு நினைக்கிறேன். Okay. Hitchcock. Rope கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டோம். Rope why I think we would not have discussed this because it's all technical. Okay. Even though it's gripping, it's all technical. But Rear Window, I was actually thinking about that film, but nam பண்ணல நினைக்கிறேன். I will search that. Okay. ஏன்னா I'm not a person to watch black and white on my ownல. So when it comes like இந்த மூவி கிளப்ல வருது நான் மட்டும்தான் நான் எடுத்து பார்த்துருப்பேன். And I was so fascinated. So ஹிச்காக்கோட என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து my first introduction to his movies ரியர் விண்டோ தான். ஸோ அவரோட மூவிஸ்ல வந்து இட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் தட் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் வெரி லெஸ், வெரி ஃபியூ அங்க. அது போக இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் அ ரூம் ஆர் ரொம்ப கம்மியான ஒரு செட்டிங்ல தான் நடக்குது. பட் அந்த ஸ்டோரிங்கிறது கம்ப்ளீட்டா இருக்கு. வி நெவர் ஃபீல் ஒரு மாதிரி க்ளோஸ்டா இருக்கு, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது இருக்காது. நமக்கு அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கம்ப்ளீட்டா போயிட்டே தான் இருக்கு. ஸோ ஈவன் இந்த மூவிலையும் அதை நான் ஃபீல் பண்ணேன். இப்போ மூவிஸ் நம்ம பிக் ஸ்லீப் பார்த்தப்போ பிக் ஸ்லீப்ல நிறைய கேரக்டர்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வி லாஸ்ட் ட்ராக் ஆஃப் ஹூ இஸ் ஹூ. அப்போ இதுல வந்து அந்த ஒரு இது வந்து ப்ளஸ்ஸா இருக்கும். மூவி ஸ்டார்ட் பண்றப்போ இருக்கிறத விட எண்ட்ல வந்து நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், நமக்கு ஈவன் த சைட் கேரக்டர்ஸ் நமக்கு தெரியும். ஓ இது அந்த போலீஸோட அசிஸ்டன்ட் அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஹிஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் மூவி த வே ஹீ மேக்ஸ் மூவி, ஐ பர்சனலி ஃபீல் தட் தெர் ஆர் நோ கொஸ்டின்ஸ் அன்ஆன்சர்ட். ஸோ ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா வியூவராக நமக்கு என்ன டவுட்ஸ்லாம் வரும் எல்லாத்தையுமே டைப் பண்ணுவாங்க. எல்லாம் இதுவுமே கரெக்டாக கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அதுவும் பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த மூவியில் வந்து எனக்கு ஹீரோயின் செம்ம அழகாக இருந்தாங்க. ப்ளஸ் ஷீ இஸ் ஸோ இன்னசென்ட், அந்த இதுக்கு செம்மையாக ஃபிட்டாக இருந்தாங்க. இப்போது நார்மலி சில சில ஃபேஸஸ் சில ஆக்டர்ஸ் வந்து செட் ஆக மாட்டாங்க. பார்க்குறதுக்கே ஷி நோஸ் ஆல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யார் இவளா வல்னரபிள் அந்த மாதிரி. இதில் இது பண்ணுறப்பலாம் நமக்கு ஐயோ பாவம் இந்த பொண்ணு மாட்டிட்டு இருக்கே அவனை நம்பாதமா அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ், அந்த மெயின் கேரக்டர்ஸ் டோனி, ஹாலிடே அவங்கெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து நாவல் படித்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நாவல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, இந்த பில்ட் இந்த ஏஜ் இந்த. ஸோ எக்ஸாக்டாக அதுவும் நிறைய நாவலில் வந்துட்டு என்னது 37-40 வயசானவங்கன்னு சொல்லுவாங்க திடீர்னு. ஏன்னா 37-40 வயசானவங்களா. ஸோ இதில் கொஞ்சம் இப்போ அந்த டோனி கேரக்டர் பார்க்க கொஞ்சம் ஏஜ்டுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு அகதா கிறிஸ்டி நாவலோ இல்லை ஒரு நாவல் படித்து அப்படியே படமாக பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதான் எனக்கு ஹிச்காக்கோட மூவிஸ் பிடிக்கும். ஸோ இது எடுத்தோன்னே எனக்கு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ லைக் த மூவி. அதான் பர்ஃபெக்ட்லி வாட் இட் என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோமோ இட் டெலிவர்ட் தட் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். Firstly, to answer your question, அந்த ரெண்டு படமும் நான் பண்ணல. I don't know how you watched. By chance you had watched Rear Window. I can understand that by some means it's accessible. ஏன்னா எல்லா படம் பேசப்போ அந்த டாபிக் வரும். பிளஸ் டிவில போடுறான், மக்கள் டிவில போடுவான், அண்ட் ஏதோ ஒரு டிவிலையும் அடிக்கடி ரியர் விண்டோ போடுவான். அது ஸோ ஒன் ஆஃப் த கியூரியஸ் ஃபிலிம்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் தட் ரியர் விண்டோ அண்ட் திஸ், இது எடுக்கலாம்னது மோர் ஆஃப் அ பர்சனல் சாய்ஸ். பிளஸ் ரியர் விண்டோ வந்து இட் ஹேட் அ ஹியூஜ் ஹீரோ. அது இல்லாத மாதிரி ஒரு மேபி ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி இது எடுத்தது. அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவ் யூ வாட்ச் ரோப். ரோப் இஸ் ஆல் டெக்னிக்கல், ஆனா அதுலயும் த்ரில்லிங்கா தான் இருக்கும். பட் அதுல ஃபுல்லா ட்ரை பண்ணது ஃபுல்லா டெக்னிக்கல் நல்லா இதுதான். இருந்தது.
ரோப் நல்லா எனக்கு இந்த மூவிஸ் இவரோட மூவிஸ்லாம் பார்க்குறப்போ நான் அப்போ கிட்டார் கத்துட்டு இருந்தேன். ஸோ மெட்ரோனம் ஐ நோ பீட்ஸ் ஆப் அதெல்லாம் தெரியும். ரோப் மூவில மெட்ரோனம் வச்சுட்டு பியானோ அந்த அந்த டிவைஸ் ஓ இப்படி ஒன்று இருக்கா இப்போ நம்ம ஜென்ரேஷன் வந்து ஃப்ளாப்பி டிஸ்கை பார்க்குற மாதிரி தான் இல்லை சேவைக்கான் 3Dல இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் மெட்ரோனம் பார்த்தேன். அது ஸோ நிறைய டிவைசஸ் அந்த டெலிஃபோன் யூஸ் பண்ணுறது இவங்க இதுல நிறைய விஷயம் பாக்குறப்ப ஈவன் இந்த மூவில எனக்கு வந்து அந்த பேஸ்கெட் அதுல அந்த ஸ்டாக்கிங் அந்த இதுக்காக ஒரு பேஸ்கெட் வச்சிருந்தது வந்து செம அழகா இருந்தது. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பொண்ணுங்க கோயிலுக்கு போறதுக்கு இந்த பூஜை சாமானுக்குன்னு ஒரு கூட வச்சிருப்பாங்க. செமையா இருக்கும் அது கோயிலுக்குன்னே தனியா அதுல பூ பழம் வைக்கிறது. அது மாதிரி இந்த பேஸ்கெட் நிறைய அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அப்பவுமே அவங்களோட இதுல யூஸ் பண்ண நிறைய ஐட்டம்ஸ் செமையா இருக்குல்ல அப்படின்னு தோணும். அது ஆனா நான் ரியல் லைஃப்ல பார்த்ததே இல்ல. இந்த பூஜைக்கு நிஜமாலே அந்த கூட நம்ம உலகத்துல இருக்கானே தெரியும். இருக்கா? இருக்கு. படத்துல மட்டும் தான் நான் பார்த்தேன். அது இன்ஃபேக்ட் இது பின்னவும் இந்த இதுல வந்து கூட பின்னவும் செய்வாங்கல்ல. அதுவும் போடுவாங்க. அதே இதுக்கு போட்டு வச்சிருப்பாங்க. இருக்கு. An interesting thing about this film is it was supposed to come in 3D. ஓகே. டயலாக் வந்து 3D படம். 3D படம். பட் அந்த டைம்ல 3D வந்து மார்க்கெட் கொஞ்சம் குறைஞ்சதால 2Dல விட்டாங்க. அதனாலதான் போஸ்டர்ஸ் எல்லாம் கூட பார்த்தா இந்த மெயின் போஸ்டர் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் இதுவா இருக்கும். ப்ரொவோகேட்டிவா தான் இருக்கும். இழுக்கிற மாதிரி இருக்கும். And the thing that you told, I think that's the testament about Hitchcock ன்னு நினைக்கிறேன். When he doesn't leave any loose ends. கடைசியில எல்லாத்தையும் முடிச்சிருப்பான். சோ அது ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல சொன்னது எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. அது சொல்ல ஒரு சொன்னது என்னன்னா அந்த லைக் அவரோட ஸ்கிரீன் பிளே ஆர் வாட் எவர் சீன்ஸ் தட் ஹி இஸ் டூயிங் ஹி வில் கீப் ஆன் ரைட்டிங் இட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் ஸோ தட் அந்த அது 100% whatever is happening on the sets would be written on paper. என்ன சின்ன மூவ்மெண்டா இருந்தாலும் சோ அது இல்லாம எதுவுமே நான் பிளான் பண்ணாம ஒரு விஷயம் போக மாட்டேன். எவ்ரி இவென்ச்சுவாலிட்டி would have been planned ன்னு சொல்லுவாரு. சோ வாட் எவர் யூ ஆர் சீயிங் ஆன் ஸ்கிரீன் இஸ் வெல் பிளான். எஸ்பெஷலி எனக்கு இந்த படத்துல எந்த சீன் தோணுச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு கார் வாங்குறதுக்காக ஒரு ஆளை கூட்டிட்டு வரான்ல. அப்ப வந்து இவன் இப்ப நடந்து போயிட்டு இந்த ஹீரோ வந்து நடந்து போயிட்டு வருவான். அது நடுவுல ஒரு கம்பி இருக்கும். அந்த கேமரா இப்படி போயிட்டு இப்படி வரும். அந்த ஆளு இப்படி லெஃப்ட்ல இருப்பான், ரைட்டுக்கு மூவ் பண்ணா இப்படியே போயிட்டு இப்படி வரும். அண்ட் ஐம் பிரிட்டி ஷூர் எவ்ரி ஒன் வுட் ஹவ் நோட்டிஸ்ட் அவன் ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட் டச்ன்னு சொல்லி எல்லாத்தையும் வைப் பண்ணுவான்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் போய் அந்த சேர்ல கை வைப்பான். டேய் அதை நீ வைப் பண்ணலையடான்னு எல்லார் மைண்ட்லயும் வந்திருக்கும். சோ தட்ஸ் அந்த சேரு டோர் அது வந்து செமையா என்ன இப்ப வைப் பண்ணலையே அவன் தொட்டுட்டான் அடுத்து அவன் போய் கரெக்டா பண்ணிட்டான் and I feel what I personally feel is the fascinating thing would be இதே படத்தை நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் காமிச்சாலும் அவங்களுக்கு ஒர்க் ஆகும். அவங்களுக்கு டயலாக்கே தெரிய தேவையில்ல. ஆனாலும் இந்த சீன்லாம் இதே லவ் டென்ஷன் ஒர்க் ஆகுன்றது தான் எனக்கு தோணுது. that's how ingenuine is. அதனாலதான் மாஸ்டர்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு சீன் வந்து எனக்கு இந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல எல்லாத்தையும் நம்புவா எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருப்பால. அப்புறம் கடைசியா ஜெயிலுக்கு போயிட்டு அவளை ரிட்டர்ன் கூட்டிட்டு வருவாங்கல்ல திருப்பி அதை ரீஎனெக்ட் பண்ண. அப்ப வந்து உள்ள இருக்க கீ எடுத்து இது ஓன் கீ தானே அப்படின்னு கேட்டா நார்மலி ஆமா இட்ஸ் மைன் இல்ல அப்படிதான் அவ வந்து ஐ திங்க் சோன்னு சொல்லுவா. அப்பதான் அந்த பொண்ணு எவ்வளவு மாறி இருக்கு பாரு. இப்ப நார்மலி என் கீ தான் சொல்ற பொண்ணு இப்ப என்னோடதான் இருக்கலாம். ஏன்னா லைஃப்ல அவ்வளவு பாத்துட்டா. அந்த டைலாக் வந்து எனக்கு செம்மையா ஹிட் ஆச்சு. ஐ திங்க் சோ அப்படின்னு தான் சொல்லுவா. ஐ திங்க் சோ இட் ஷுட் பி மைன் அப்படின்னு சொல்லுவா. நோட் பண்ணல. ஓகே. எனக்கு அந்த பொண்ணோட கேரக்டர்ல ஃபேசினேட்டிங் திங் ஆர் த இன்னசென்ஸ் ஆர் வாட் எவர் நைவிட்டி ஆஃப்டர் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த போலீஸ்காரன் வந்து எக்ஸாக்டா சீனை பண்ண சொல்லுவான். அண்ட் அந்த பொண்ணு வந்து நான் இப்படி போய் அப்படி போன் எடுத்தேன்னு சொல்லுவா. அதுக்கு அவன் கேட்பான்ல நீயே இப்படி போன் எடுத்த எல்லாரும் இப்படிதானே போன் எடுத்தாங்க சொல்ல ஒய் சொன்னப்போ ஒய் நாட்டு அது மாதிரி எனக்கு படத்துல இந்த இதுலதான் நோட்டீஸ் பண்ணேன். இப்ப வீட்டுக்கு வந்தா வை டோன்ட் யூ ஹேவ் அ டீன்னு கேக்குறாங்கல்ல. ஒரு இதுல கலாய்ச்சிருப்பாங்கல்ல தமிழ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து நீங்க ஏன் காபி சாப்பிடக்கூடாது நீங்க ஏன் உட்காரக்கூடாது. ஸோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அதுதான் பிரச்சனை அப்படின்னு. ஸோ இதுல அவங்க கரெக்டா வை டோன்ட் யூ ஹேவ் அ டீன்னு எனக்கு டக்குன்னு அது இதுவாகி சிரிப்பு வந்துருச்சு. She's having a extramarital affair and you guys are calling her naive and innocent. I don't understand. Those two things do not go together.
அவ நம்புறது கேரக்டர் அப்படி சொல்றோம் நாங்க. அவ பண்றது சொல்லல. அது என்ன பார்க்க நமிதா இது அது என்ன குழந்தை மாதிரி இருந்துட்டு ஸ்னேகா மாதிரி பண்றது நமிதா அந்த வேலை அவ. அண்ட் எனக்கு பர்சனலா பிடிச்ச விஷயம் என்னன்னா, அண்ட் ஹீல் பிரேக் தட் மொராலிட்டி கிளாஸ் இல்ல இதுல. அவன் வந்து அந்த இவ அது இவ வந்து இன்னொருத்தனை லவ் பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள இவளை ரூட் பண்றான் வைக்கிறான்ல இந்த மெயின் ஹீரோ அவன் தப்பானங்கிறது. அது வந்து அண்ட் இட் ஹஸ் ஹேப்பன் ஹவ் மெனி இயர்ஸ் பேக். அதுதான் இதோட ஆனா எங்கேயுமே அது வந்து ஃபீலே ஆகல. அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து கதைய இவங்கள வில்லனா அப்படி காட்டல. இன்னொரு விஷயம் என்னன்னா, பேர் போட்டு முடிச்ச மொமெண்ட் கதைக்குள்ள போயிட்டாங்க. there is no introduction, there is no இது யாரு அது யாரு அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அடுத்த சீன்லயே இவனை காமிச்சிருவாங்க. டேய் என்னடா அடுத்த 2 நிமிஷத்துல நீங்க கதையை ஓபன் அவுட் பண்ணிட்டீங்க அப்படி இருந்தது. ஆக்சுவலா அந்த டயலாக் எல்லாம் விட்டோம்னா நம்ம பாஸ் பண்ணி திருப்பி உடனே பாத்துடணும்னு தோணிரும். ஐயோ ஏதோ மிஸ் பண்ணிட்டோமோங்கிற ஒரு ஒரு இது இருக்கும். அந்த அந்த மாதிரி. அண்ட் நீ புக் படிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னல இது. அண்ட் எல்லாமே ஒரு சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே நடக்கும். கொஞ்சம் கேரக்டர்ஸ் வச்சுருந்தா அதுவும் இட்ஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ் வுட் ஹேவ் பீன் டேக்கன் ஃப்ரம் பிளேஸ். இதை நீ அப்படியே பிளேயா யோசிச்சு பாரு, அப்படியே எடுத்துடலாம். ஒன்னும் அது ஒரு மேட்டரே கிடையாது. எஸ்பெஷலி ஒன் சீன் விச் வுட் லுக் ஜஸ்ட் லைக் பிளேஸ். இவன் கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து ஐ திங்க் எவ்ரிஒன் வாட்ச் த ஃபிலிம்ல. வித்வுட் ஸ்பாய்லர் வி கான்ட் டிஸ்கஸ் திஸ். ஸோ கடைசியில வந்து யூ வாட்ச் ரைட் விஜய்? ஐ ஹோப் எவ்ரிஒன் ஹஸ் வாட்ச். Yeah. கடைசியில வந்து when the hero goes out and உள்ள இருந்து அந்த போலீஸ் பார்ப்பான், அந்த கீ இருக்கா இல்லையான்னு சொல்லி ஸ்ட்ரைக் ஆகணும். தனித்தனி ஃப்ரேம்ல தான் காமிச்சிருப்பாங்க. அது நீ இதே தியேட்டர்ல பண்ணியிருந்தாங்கன்னா யாராவது ஒரு ஆக்டரை வச்சுதான் காமிச்சிருப்பாங்க. ஆர்எல்ஸ் அந்த லைட்ஸ் வச்சு ரெண்டு பக்கம் வித்தியாசமா காமிச்சிருப்பாங்க. இட்ஸ் லுக் லைக் சீன் விச் வாஸ் டேக்கன் டைரக்ட்லி ஃப்ரம் தியேட்டர். அந்த மாதிரி அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அந்த சீன்ஸ். ஆமா. And before I run on to something, நான் மறந்துடுவேன், அதனால தான் சொல்றேன். And you told about அந்த பொண்ணுக்கு அந்த இன்னசென்ஸ் இருந்துச்சு. and she was very pretty as well. எல்லாம் ஹிச்காக் படத்துலயும் ஹீரோயின்ஸ் பிரிட்டியா இருப்பாங்க. பிளஸ் அவளோட காஸ்டியூம் செமையா பிடிச்சிச்சு. ஆக்சுவலா 2-3 ட்ரெஸ் தான் போட்டிருப்பா. அவங்கள கூகுள் பண்ணி பாத்தீங்களா? பிரின்சஸா? அவங்க வந்து பிரின்சஸ் மாதிரி போடுறாங்க. பிரின்சஸ்லாம் இல்ல. ஹலோ, பிரின்சஸ் ஆக்சுவல் பிரின்சஸ் ஏதோ பிரின்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவள. தெரியலையே. நான் இது ரியல் லைஃப்ல சொல்றீங்களா? தெரியல. நான் படத்துல வந்து அந்த அவங்க காஸ்டியூம் 2 தான் ஆக்சுவலா. 2 அந்த ரெட் ட்ரெஸ் சூப்பரா இருந்துச்சு. ஃபேசினேட்டிங். அண்ட் நைட் ட்ரெஸ் கூட இட் வில் குவாலிஃபை as if it's a ball gown. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. நைட் ட்ரெஸ் எவ்வளவு நல்ல நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு தூங்குவீங்க. இந்த சீரியல்ல எல்லாம் சேலை கட்டிட்டு தூங்குவாங்களா அந்த மாதிரி. எவ்வளவு நல்ல ட்ரெஸ் போட்டாடா தூங்குவீங்க. நைட் ட்ரெஸ் அதான் அந்த ஹீரோயின் ஸ்ட்ரக்சர் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. Good. Next. Hitchcock and his heroines, that is a story in itself. Okay. பயங்கர controversial story in itself. So so he chooses heroines whom he genuinely like, not just whether they are good for that character. I think he looks for heroines that he genuinely likes. So அதனால தான் வந்து I think there is no smoke without fire. So all these rumors / allegations etc., I think there is some substance to all that. You want to go next? No, I think like he chooses the heroine so beautiful that there is no need. So basically it will automatically attract the audience, right? The part where where audience has to get kind of pity on the heroine. Then when she's beautiful, so I think we first get that kind of emotion. So I think so I will go next. Right. First when I saw the first half of the film, right, I thought like this is very similar to the beginning at least.
is similar to Vertigo, because so we have the same monologue where that Vertigo heroine is where the heroine's husband is asking the who is that, the hero to kill or whatever. So basically there is a similar scenario, right? So I got that kind of similarity, but later on, obviously, like the all Hitchcock movies, most of them as I watched, so there is a basic structure, and he doesn't leave any gaps anywhere. Yeah, whatever makes sense. But still, some things I need to. I mean, I couldn't figure out. I will just. Um I mean, I will just tell you now, but about the letter, right? Like the letter about between hers and the other affair guy. So both of them, but they mention this letter numerous times, but at the end he doesn't reveal what is there in the letter or Mhm. anything like that. So that is, I think, in many of his interviews, I think he has mentioned about something like keeping something, some kind of box in the background, uh, but at the end it doesn't have any it doesn't make any sense, but still it it is just pulling the script or somewhere. So I thought maybe that letter acted that kind of a parameter or something. Okay. And I later, know what you are trying to refer. And actually, the term is called as MacGuffin. That yeah, you are MacGuffin, I actually I searched for that, but it is a kind of debatable or controversial, right? And I this is not couldn't MacGuffin. match with that. To No, simply right? answer, this is not MacGuffin because MacGuffin would be something which should be driving the whole story. Even though this letter, it is a part of it only, right? They have exchanged letters, which is from her boyfriend to her, but it doesn't mean that we would have to know what is inside the letter to really know about it, like that. So that it's not really a Yeah, but still it's just a broad term. We can't singularize it. Maybe it but goes in your mind, it but for becomes me a it didn't. strong purpose for the killer to Mhm. Mhm. whatever plot the murder or something, right? Because before that he was just suspecting that she's having an affair or something, but that letter made him like, okay, she is into something else. So No, man. that was a kind of pull, right, for him to. But later on he did. I mean, yeah, Not that's what, really. like Not it's really. just Why I say so is if you had noticed the conversation between the hero and the I'll call him villain. I'm bad with names. The one who tries to kill the hero and the guy who tries to kill. He would have said Mhm. that at the moment that so due to some reasons he would have got doubt that she's having an affair, and at the moment that he sees her along with him, immediately he would have sensed some doubt, and that too without anything physical happening, like just through the looks. And he would say that in a very what detached tone. He will say as if like when someone is really loving each other, we can just sense it by the looks, like that he would have sensed them. So letter is just a catalyst, which adds to Ah, the angst, but it's not really the sole purpose because of which the whole thing happens, right? yeah, At least I didn't feel the need to see the letter. That's what I'm feeling. Maybe if there are others, they can comment. And yeah, that's right. Even I did not see that there should be a need or something. But that's what, like, what is the best, what is the mastery of Hitchcock, right? He creates the curiosity without without letting us know what is there or something like that. So that is one of the examples of his thing. Uh, and apart from that, I think, yeah, usual. He gets into, so there is a proper structure in those films, in his kind of film. Like he starts with that, and then it goes.
and it doesn't, there's a conflict, and then it doesn't go as expected, and then that that standard thing, whatever is, then it is brilliant. Obviously, yeah. I don't know anything else to comment on that. I have other observations, but we can discuss it later. Yeah, sure. And before we go further, okay, maybe let's try to complete what others are saying. Arun. Hey, hi. I'm watching the movie for the first time. I was very surprised. Like I did not expecting that much from the movie. But it was really good. It had me going for like first 30 minutes. It went like very fast. And a few things I like observed like a little bit. I thought that the first person, the affair bro, that I thought he would be a hero. He didn't do anything in the movie. He was just like a side cast. And the plan he made was so good. Yeah. And something that final twist, I also didn't notice it. It was really surprising for me. He used a different key, and the producer was fine. Yeah, Unmute ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். You can continue. yeah, that was really cool. I was like uh, surprised by myself. I missed it. And the other one is like I found this funny was the lead actress performance. When she was like attacked, I think after like a minute or something, she was still uh, checking her throat. It was like அவார்டா கொடுக்குறாங்க இப்படி நடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு then only I googled about her. I noticed she's a princess. Okay, yeah. So it was a good movie. I Famous. like the who person who was showed as like a villain. It was like also a decent plan, and he finally accepted everything. And the court movie was like the court thing scene was very very surprising. It happened like in a single shot. Like she will be taken to the court and she will be just granted death. It was like very fast. I don't know, like laws are that strict at the time. I was surprised that as well. I enjoyed it. Movie was good. Okay. Okay. And நீங்க ஹிச்காக் படம் பார்த்தது இல்லையா அதுக்கு முன்னாடி? Huh? ஹிச்காக் படம் நீங்க பார்த்தது இல்லையா? ஒரே ஒரு படம் பார்த்திருக்கேன், அந்த ஸ்பேஸ் ஓடிசி. இல்ல அது கியூப்ரிக். ஓகே, அப்ப நான் பார்த்தது இல்லைங்க. இல்லைங்க, பார்த்துருப்பேன். ஏதோ ஒரு படம், ஒரு 2 படம் மேபி. பார்க்கலன்னா இன்னும் அந்த 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 எஃபெக்ட் செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அது ஹிச்காக்கியன் ஃபிலிம் உள்ள போப்ப அது செம்ம ஃபீல் தான். அந்த கோட் சீன் வந்து நான் ஏதோ ட்ரீம் அந்த மாதிரி சொல்ல போறாங்கன்னு நினைச்சேன். நானும் அதுதான் தான் நினைச்சேன். ரியலா ஃபீல் ஆகவே இல்லல்ல அந்த கோர்ட்ல இருக்க ஒரு பாய் இது அப்படின்னு. என்னடா திடீர்னு அவளுக்கு எக்ஸிகியூஷன் கொடுத்துட்டீங்களா, என்ன பொசுகுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு தான் இருந்தது. ஹீரோயினே போயிட்டாங்களா, முடிஞ்சுதா? ஒரே சீனா வந்துருச்சு எல்லாமே. ஆமா. நைஸ். So I'll go. நைஸ் செட்டப். Virtual background. அப்படியா? சே. Okay. So எனக்கு வந்து okay. So I have watched Psycho, Vertigo, Rare Window, and I watched this. There is this film about Hitchcock. Anthony Hopkins நடிச்ச film about Hitchcock. அதை பார்த்திருக்கேன். I see. Okay. So Hitchcock வந்து I remember Hitchcock as for one reason. Okay. There is this famous story that Lights Onல வந்து Psycho எடுக்கும்போது வந்து I think Bhuvanesh or someone mentioned this story about so Hollywoodல வந்து censorship rules இருந்துச்சு. So the heroine வந்து cannot kiss for more than 5 seconds or 6 seconds. So Hitchcock வந்து what Hitchcock he made a mockery of that rule by making them kiss for 6 seconds, then there is a dialogue, then they'll come and kiss for 6 seconds, then there is a dialogue, then they'll come and kiss for 6 seconds. I mean, the filmmakers are, few filmmakers are masters because they really respect, number one, they respect the craft. They don't take that craft for granted. I really have huge respect for filmmakers who respect that craft, respect the people who are watching it, and show middle finger to the stupidity of the establishment.
Okay, this is a in the combination is there with all the masters of cinema, and Hitchcock is the true master of films, no doubts அதுல. So this is how I remember him. And the second thing is not from a Hitchcock film, but there is a video about Vadachennai. அந்த வடசென்னை வீடியோல the YouTuber who had done that video, he spoke about bomb theory. So basically ஹிச்காக்கோட ஃபேமஸ் பாம் தியரி, பேசிக்கலி ஒரு ரெண்டு பேர் உட்காந்து ஒரு 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 டின்னர் டேபிள் ஆர் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ யூ டேக் த கேமரா டவுன் அண்ட் அந்த அவங்க அவங்க இதுக்கு கீழே பாம் இருக்கிறத காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் யூ நவ் யூ லெட் தம் ஸ்பீக். Now that becomes a ticking time bomb. So ticking time bomb நடுவுல அவங்க பேசுற ஒரு இதுவும் you will be absolutely tensed about that conversation because எப்ப அது வெடிக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இது இதை the இந்த அந்த அந்த கேரம் போர்ட் டோர்னமெண்ட் சீனுக்கு வெற்றிமாறன் had, sorry, not for the carom board scene, the Amir assassination scene, right? That அந்த சீனுக்கு வெற்றிமாறன் would have used it. So the first இதுல when Amir's character comes in, right, they'll take the camera down and show that there are weapons hidden underneath the table. Then that long sequence of shots happen where each character they talk about Jayalalitha and MGR பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் each guy one by one will have jitters about committing the crime. So இந்த மாதிரி so it's so tense because you will have a feeling that it is going to, they have already shown that first scene le vera Amir avanga konnutangaங்கறத காமிச்சிட்டாங்க. So but there is so much thrill in that scene, which is definitely because of Hitchcock. It's the Hitchcock theory அப்படின்னு தான் அந்த இதுல போட்டிருந்தாங்க. So I remember him for these two things. Now இந்த film இதான் Dial M for Murder I'm watching it for the first time. And I was just thinking about it. Whole எல்லா thrillersலயும் what is the most important thing in the thriller? The thing that every writer will keep it so close to their chest is the actual act. How that actual act is doneங்கிறது தான் கடைசியில ட்விஸ்டாவே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு இந்த who would have done it thrillers எல்லாமே எடுத்துக்கங்களேன், எல்லாமே it will follow a very specific pattern. From the victim's point of, sorry, from the killer's point of view, you will see that first scene where someone is killed, and then there is a whole சுத்தி யாரு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டிவ் some outsider will come and இது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாரு, and finally they will show you the actual act. Now here he's subverting that by showing he's not just showing the act, he's describing in with every single detail the actual how the act should be committed, and we show what we and there is a conversation between the characters on how that act can go wrong. Then you see the actual act and you see what can go wrong, and it leads to a intermission. Now what is there more in the film? The film is done. அவளை காப்பாத்தியாச்சு. We know that he's not going to try to kill her. So the next 30 minutes is him trying to cover up his crime and எப்படி மாட்டினாங்கிறது. Now the thrilling part is actually the first half, right? In terms of நம்மளோட conventional understanding of thrillers and films படி the first half is the actual thrilling part. ஆனா the second half is even more thrilling. It is ஏன்னா அந்த கேரக்டர்ஸ்க்கு தான் they are trying to make sense of what went on in the first half. We know what happened. So this is the biggest difference. நம்மளுக்கு sometimes the characters know things that audience don't know, but this is the reverse of it. Audience know literally every single detail. Audience know. It is just the characters who are not aware of that, and how the characters are making sense of all of that.
I am still trying to get my head around how that can be thrilling. But it was thrilling. It was such a that is a எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஹிச்காக் பத்தி வந்து எனக்கு ரேர் விண்டோ வெர்டிகோ எல்லாமே வந்து இட் இஸ் a different kind of films, and Psycho is a completely different kind of film. So I think for me, if I have to remember Hitchcock, probably several years later, right? நான் வந்து I would suggest Dial M for Murder தான் எனக்கு தோணுது. Not the other films. Rare Window இதெல்லாம் வந்து it is all great films, no question. But if there is a film that has to, this is Hitchcock அப்படின்னா இதுதான். And அந்த நீங்க சொன்ன எல்லா அந்த how he ties the loose ends, அது எல்லாமே வந்து it is இது. And இன்னொன்று வந்து இந்த I don't know, filmmakers வந்து கொஞ்சம் they have to understand இந்த வெறும் ரியாக்ஷன் ஷாட்ஸ், இந்த சீரியல் எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, தமிழ் சீரியல் எல்லாம் வந்து வெறும் ரியாக்ஷன் ஷாட்ஸ் வச்சுதான் அவங்க வந்து சீரியல் எடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு க்ளோஸ் அப் வச்சிருவாங்க, வச்சுட்டு வந்து இது பண்ண உடனே வந்து எல்லாரும் வந்து அப்படியே கண்ணை நல்லா தரங்க, ஷாக் ஆன மாதிரி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரியாக்ஷன் ஷாட்ஸ்ல தான் இருக்கும். How beautifully he's composing his shots. எல்லாம் வந்து அவ்வளோ அவ்வளோ எல்லாம் ப்ராப்பர் கிளாசிக்கல் ஷாட்ஸ், ரைட்? எதுவுமே வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். ஈவன் த ரியாக்ஷன் ஷாட்ஸ் ஆர் கம்போஸ்ட் இன் அ வே வேர் யூ தெர் இஸ் நோ நாடகம் பார்க்குற மாதிரியே இல்லை. ஆக்சுவலா இது வந்து பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து செட்டுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்டேஜ் பிளேயோட இன்ஸ்பிரேஷன், ஸ்டேஜ் பிளேயோட அடாப்டேஷன்ங்கிறது வந்து தெரியுது. பட் யூ ஆர் அதெல்லாம் வந்து அது உங்களுக்கு சர்ஃபேஸ் லெவல்ல வந்து ஈவன் இஃப் யூ தாட் தட் யூ it still immerses you into the film. That is the beauty of that is because of the way he's composing his shots and how his characters perform. And another thing வந்து I just love the sense of humor. So there is a scene where this guy and the assassin, whoever he hires, right? அவன்கிட்ட வந்து இந்த ஃபோன்ல வந்து ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அவன் வந்து 1100 pounds அப்படின்பா. 1100 pounds, I don't like the money, I don't like it either, but that's what it is அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பதில் சொல்லுவான். I was just laughing. Then towards the endல இந்த பொண்ணு வந்து அந்த ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து I'm not able to feel any emotion அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இவன் வந்து don't worry darling, in couple of days you are going to have a beautiful breakdown அப்படின்னு. சூப்பர், ரொம்ப எனக்கு வந்து சீன் அந்த wonderful breakdown, அந்த வேர்ட் செமையா இருந்தது. In sometime you are going to have the wonderful breakdown. அது கொஞ்ச நேரத்துல ஆயிரும். Now we are having the breakdown. அதுவும் சொல்றது செமையா இருக்கும். Honey, I'm going to have that breakdown now. Oh my God, that is very beautiful. And yeah, I think that's pretty much it. Yeah, before Suraj, before you go on to Suraj, great review about the film. நீ சொன்னது அந்த how it breaks the whodunit genre, எனக்கு அது தோணல. I am fascinated about this film ever since I watched, but எனக்கு இது இந்த ரீசன்னால தான் பிடிச்சிருக்குமோன்னு தோணல. ஏன்னா எனக்கு சில படம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி இதெல்லாம் வீட்லயே போட்டு the only 3 old films which I have recommended my parents to watch is 12 Angry Men, and it's a wonderful life. It's a wonderful life. அப்புறம் இந்த படம். So all 3 they have watched. They still remember It's a Wonderful Life. அது அந்த கிறிஸ்மஸ் படம் அவங்களுக்கு மறக்கவே மாட்டேங்குது. So அந்த மாதிரி, and one of the things that after I suggested, இப்போ நீ பார்த்துட்டு சொன்னல இந்த மாதிரி if you want to remember Hitchcock, this will be the film I remember. எனக்கு என்னமோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. And this is exactly what someone likes when they recommend to a film to some other person and they like it the most. For me also, this Hitchcock brand in the padam da, Dial M da. It has every stamp and
ஒவ்வொரு இடத்துலயும் அந்த டயலாக் ஃபார் மர்டர் அந்த எம் தெரியும், அந்த நம்பர் அவன் போடப்போ எக்ஸாக்ட் அந்த அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. பழைய காலத்துல அந்த இவன் பாலச்சந்தர் இதோட த்ரில்லர் 100க்கு 100 பார்த்த அதெல்லாம் அந்த மாதிரி இந்த பிளஸ் எதிர்நீச்சல் படத்துல வந்து வாட்ச மறந்துட்டீங்களே சார்னு சொல்லுவான்ல நாகேஷ், அந்த 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 மாதிரி ஒரு சீன் சார். ஸோ இட் வாஸ் அப்சல்யூட்லி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ அஸ் வெல். சூரஜ். நானும் வந்து இந்த படம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சைக்கோ படம் பார்த்தேன், அப்புறம் வந்து ரியர் விண்டோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இது பார்த்தேன். ஸோ அப்பவே வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா படம் வந்து ஃபுல்லா பார்க்க முடியல, பாதியில நிறுத்திட்டு வெளியே போக வேண்டியது வந்துச்சு. பட் வெளியே போயிருக்கும் போது நான் வந்துட்டு இந்த படத்துல அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு திருப்பி வந்து அதை கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ பயங்கரமா அந்த ஹோல் இது இருக்குல்ல, அந்த ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, அதை வந்து அந்த டீடைலிங் அதெல்லாம் வந்துட்டு செம்மையா யோசிச்சிருப்பாரு அந்த டைம்ல. அதை வந்து நானும் வந்துட்டு யாராவது த்ரில்லர் படம் சஜஸ்ட் பண்ண கேட்டா இதுதான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஃபேவரேட்டான ஒரு படம். ஸோ படம் பார்க்க டைம் இல்லை, ரெண்டாவது ரீவாச் பண்ண டைம் இல்லை, எல்லாம் நான் பண்ணி பார்த்துருப்பேன். எனக்கு வேற எதுவும் ஆக்சுவலா பாயிண்ட்ஸ் இல்லை, ஏன்னா பெருசா ஞாபகம் இல்லை. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். நான் ஆக்சுவலா நானும் முன்னாடி I'll go next. ஸோ எனக்கும் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது வந்து ரொம்ப நாள் முன்னாடி தான். ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் அ டிகேட். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹிட்ச்காக்கியன் ஃபிலிம் ஐ வாட்ச்ட். இது பார்த்த உடனே எனக்கு அந்த இந்த படத்துல வர்ற மாதிரி தான் அந்த சினிமா பேரடிஸ் சினிமா பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த ஃபீல் தான் எனக்கு டிவிடில இந்த டயலாக் ஃபார் மர்டர் பார்த்த உடனே ஆஹா இப்படிலாம் படம் எடுக்கிறாங்களான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹிட்ச்காக் பிஞ்ச் பண்ணது தான். லைக் ஐ திங்க் ஐ வாட்ச்ட் எவ்ரி சிங்கிள் ஃபிலிம் ஆஃப் ஹிஸ் வித்தின் அ வீக். அண்ட் ஐ வாஸ் நாட் போர்ட். ஒவ்வொரு படமும் பார்த்துட்டு எல்லாமே வந்து என்னமா எடுத்திருக்காங்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் இஃப் அந்த ஒரிஜினல் டிவிடிஸ்ல எல்லாம் எப்படி இருக்கும்னா படம் இருக்கும், படத்தோட கமெண்ட்ரி இருக்கும். The fascinating thing about Hitchcockian films is நம்ம வந்து அந்த கமெண்ட்ரி பாக்குறதே படத்தை பத்தி வேற ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான். ஆனா ஹிட்ச்காக் படத்தை எந்த அளவுக்கு உள்ள இழுத்துறோம்னா அந்த கமெண்ட்ரி பார்த்து 20-30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம படத்துக்குள்ள போயிடும். படத்துல இந்த சீன் நடக்குது அது இதுன்னு தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோமே தவிர அந்த கமெண்ட்ரி பேசுறவங்க காதுல விழாது. இது நம்ம மிஸ் பண்ணிட்டோமே பாக்குறதுக்கு சீனை தான் நம்ம பார்ப்போம். கமெண்ட்ரி அண்ட் சீன்ஸ் நீட் நாட் பி மேட்சிங். எக்ஸாக்டா அது என்ன சீன் நடக்குதோ அதுக்கு கமெண்ட்ரி பேச மாட்டாங்க, ஓவராலா தான் பேசுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹிட்ச்காக் இது இருக்கும். At that time during my college days, most of my friends knew that I am a big Hitchcock fan. So என்கிட்ட வந்து கான்வர்சேஷன் ஆரம்பிக்கணும் பேசணும்னாலே அந்த ஹிட்ச்காக் படத்தை பத்தி ஏதாவது பேசிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மத்த படத்தை பத்தி பேசுவாங்க. ஸோ ஐ ட்ரைட் தட் இந்த பிஞ்ச் வாட்ச் பண்றது இந்த ஹிட்ச்காக்கியன் படத்துல பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் ட்ரை பண்ணி அது பிரேக் பண்ணது ஆக்சுவலா சாண்டா சாகரேன்ல தான். ஜொட்ராஸ்கி படம் வரிசையா 3 ஒரே நாள்ல பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் பண்ணக்கூடாது போல இருக்கு, ஒரு ஜான்ரை நம்ம ஸ்பெஷலா வச்சுக்கணும்னு சொல்லி அந்த பிரேக் பண்ணது இந்த சாண்டா சாகரே தான், which we did 2-3 weeks back. And I accept completely what Ashwin told. For me this is the Hitchcockian stamped film. அது வந்து சான்ஸே இல்லை, இதை பீட் பண்ணவே முடியாது. சைக்கோ ஐ டோன்ட் லைக் தட் மச், மேபி பிகாஸ் ஆஃப் த டெக்னிக்காலிட்டி. அந்த அளவுக்கு எனக்கு என்னமோ த்ரில்லா இருக்காது. அது மோர் லைக் ஆக்டிங் அண்ட் அது படம் எடுத்த விதத்தை தான் ரொம்ப பாராட்டுமே தவிர இந்த டயலாக் ஃபார் மர்டர்ல நம்மளுக்கு எதுவுமே தோணாது. ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டா நம்ம படத்துக்குள்ள கம்ப்ளீட்டா போயிடும். அந்த ஒரு இது இருக்கும். ரியர் விண்டோ ஆல்சோ ஃபீல்ஸ் த சேம், பட் அகைன் இட் ஹேஸ் அ பிக் ஸ்டார். அந்த இப்ப எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் வந்தா எப்படி கொஞ்சம் டோன் டவுன் ஆயிரும் படம், அந்த மாதிரி லைட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சோம் ரியர் விண்டோ. மை மோஸ்ட் ஃபேவரட் இஸ் நோட்டோரியஸ். இட்ஸ் லார்ஜ்லி கன்ஃபியூசிங் ஃபிலிம் அண்ட் பட் அது அஸ்வின் சொன்ன எக்ஸாம்பிள் அந்த படம் தான். அந்த ரெண்டு பேரும் தே போத் ஆர் சூப்பர் ஸ்டார்ஸ், கேரி கிராண்ட் அண்ட் இங்கிரிட் பர்மன். So அவங்க ரெண்டு பேரும் வந்து and he made a mockery of censor by repeatedly asking them to kiss just for 5 seconds or 6 seconds. படமும் கண்ணாப்டான்னு இருக்கும். And one of the other films which you guys touched upon, Rope and Vertigo, are the two films which showed his technical mastery. ஸோ அது அந்த ஸோ வெர்டிகோலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு லென்ஸ் எல்லாம் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த உங்களுக்கு அந்த வெர்டிகோ ஃபீல் வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி லென்ஸு அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த அளவுக்கு எடுத்திருப்பாரு. இந்த மேல இருந்து பாக்குற ஒரு 2 சீன்லாம் இருக்கும், பழைய படமா இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். அந்த கியூப்ரிஷியன் எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் வரும். So Hitchcockian films, I think any of his hit films, I think any films can be watched, but hit films are to be watched for sure. And
for this film, did you guys notice Hitchcock's guest appearance in this film? அது கூட one of the fascinating things. I did. Okay, வேற யாராவது நோட் பண்ணீங்களா அருண் ஆக்கு? இல்ல ஆக்சுவலி அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாதா? ஓகே, தெரிஞ்சுதான் அது சூப்பரா கொண்டு வர அந்த அவர் அந்த ஃப்ரேம்ல இருப்பாரு ஒருத்தர், அந்த போட்டோ ஃப்ரேம்ல. அவர் எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அவர் ஃப்ரேம்ல வராருன்னா உன்னால வேற யாரையும் பார்க்க முடியாது. ஓகே ஓகே, ஸோ ஹில் கம் இன் தட், அந்த போட்டோ காமிப்பான் தெரியுமா, காலேஜ் ரீயூனியன் போட்டோ காமிப்பான்ல, ரீயூனியன் போட்டோல வந்து சைட்ல உட்காந்துட்டு இருப்பாரு. எனக்கு வந்து ஆக்சுவலா அவன் காமிக்கிற ஆள் வந்து கண்ணுக்கே தெரியல. ஐ வாஸ் ஜஸ்ட் நான் இவரைத்தான் வந்து பார்த்திருந்தேன். And also he's a very funny guy. அவர் பேசுறது வந்து சூப்பரா இருக்கும். இன்டர்வியூஸ் இந்த டிவிடிஸ்ல எல்லாம் வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க. சில இதுல வந்து அவர் 5 minutes பேசிட்டு படத்துக்கு போறது செமையா இருக்கும். அந்த மர்டர் மிஸ்ட்ரிக்கே அவர் வந்து அந்த காமிக் இன்ட்ரோவா கொடுப்பாரு. செம கேரக்டர் நினைக்கிறேன் அந்த ஆளு. ஜாலியா இருக்கும் அந்த இது பேசுறது. அதனாலதான் அஸ்வின் சொல்ற மாதிரி அவரை பார்த்துட்டாலே உங்களுக்கு மத்த எதுவும் தோணாதுங்கிற மாதிரி. Remember we watched one trailer of Psycho. Psycho sessionல வந்து இதுல, so what he does is he goes into that அந்த வீட்டுல வந்து ஒரு இதுக்காக வந்து போவாரு. போயிட்டு வந்து எல்லாத்துலயும் வந்து அந்த ரூம்ங்கிற வேர்டை மட்டும் பயங்கரமா வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவாரு. ஆர் பாத்ரூம்ங்கிறத வந்து பயங்கரமா வந்து he will put a stress on that and he will try to explain. ஏன்னா நம்மளுக்கு படம் ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும் போது வந்து திரும்ப திரும்ப ஏன் அந்த பாத்ரூம் ரெஃபர் பண்றாருங்கிறது வந்து we will not understand, right? படம் பார்த்தா தான் வந்து அந்த பாத்ரூம் கூட்டான சிக்னிஃபிகன்ஸ் வந்து தெரியும். ஸோ எவ்ரி டேர் he goes and stands and says that and there is the bathroom here அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. It's ridiculously funny. I think and one doubt, first அந்த எனக்கு அந்த தமிழ் படம் வந்து தெரியாது. யாரா பாத்துட்டீங்களா அந்த தமிழ் படம்? குரூப்ல போட்ட சாவின்னு ஒரு படம் வந்திருக்காங்க. ஆனா நான் இந்த படம் பாக்குறப்ப இதுக்கு கீ ரிலேட்டடா ஏதாவது பேர் வச்சிருக்கலாம். கீ தானே படத்தோட இதுவே. அது வச்சிருக்க கூடாது. அதான் நான் சொல்ல வந்தேன். சாவின்னு வச்சுட்டா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பாயிலர் தெரிஞ்சிருச்சு. அது இல்ல அது நோக்கி தான் நம்ம படமே யோசிப்போம். இது சூப்பர் ஐடியா. இந்த ஆக்சுவலி அவன் ஹோட்டல்ல இருந்து கால் பண்ணுவான்ல வைஃப்க்கு, பேசி முடிச்சிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு போறப்ப அந்த எம் நடுவுல நிக்குமோ ஏதோ சம்திங் 9 and எம்க்கு நடுவுல நிக்கும். நான் வந்து அதை வச்சு எங்கேயோ வரப்போறாங்கன்னு நினைச்சேன். அத ஒரு 2 seconds இது பண்ணி காட்டுவாங்க வேறயா. ஓகே, இது எங்கேயோ கொண்டு வர போறாங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு. இல்ல பார்த்தா பட் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். அந்த சாவியில தானே அந்த ட்விஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் இவங்க பிளான் பண்ணபடி என்ன பண்ணுவாங்க? இவன் இந்த ஹீரோ வந்து சாவிய எடுத்து அவனை ஓபன் பண்ண சொல்லிடுவான். ஓபன் பண்ணிட்டு வச்சிட்டு போதான் சொல்லுவானா? வச்சிட்டு போதா சொல்லுவான். முடிச்சிட்டு அவளை கொன்னுட்டு வெளியே போறப்ப வச்சிட்டு போகணும்னு சொல்லுவான். சோ இவன் உள்ள வேண்டு கிடக்குறானோன்னு அவன் டோனி என்ன நினைச்சிருவான், சரி இவன் சாவி அவன்கிட்ட தான் இருக்கும், ஏன்னா முடிச்சிட்டு தானே வைக்கிறதா பிளானு அப்படின்ட்டு. ஆனா அவன் மாத்தி உள்ள வரப்பே இது ஓபன் பண்ணனே வச்சிருக்கான். Basically three things go wrong. Okay, first வந்து she was supposed to stay home. Okay, ஆனா அவ வெளில போறேன்பா. ஸோ வெளில போறாங்கிறதுனால வந்து he is forced to give her some task. ஸோ அது வந்து that brings the scissors from அங்க இருந்த scissors வந்து டேபிளுக்கு வர்றது. That was not in the original plan. ஓகே, ஸோ அவ வந்து இவங்க 2 பேரும் வெளில போயிட்டு அவ வந்து போய் அவ போய் படுத்துட்டு இருந்தா அப்படின்னா இட் கோஸ் இது the second பிரச்சனை வந்து இவன் வாட்ச் நின்று போறது. வாட்ச் நின்று போறது கூட வந்து இட் மைட் நாட், அது என்ன சொல்றது, வாட்ச் நின்று போறது another significant event. if that watch had not stopped working, இன்னும் earlier வந்து he would have called. இவங்க பிளான் பண்ண மாதிரியே வந்து எல்லாம் போயிருக்கும். இல்ல நடந்திருக்காது. அப்பவும் அந்த கத்தி இருக்குல்ல. கத்தி இருக்கு, பட் இவன் கொஞ்சம் நடந்திருக்காது. வாட்ச் ஸ்டாப் ஆனதுல என்ன வித்தியாசம் நடந்துச்சுன்னா everyone remembers the time. otherwise he would have remembered the time. எனக்கு அந்த ஸ்டாக்கிங் புரியும். இவன் வந்து ஏன் அவன் கொண்டு வந்த ஏதோ ஒரு கிளாத் இருக்கும், அதை தூக்கி போட்டுட்டு இவன் ஸ்டாக்கிங் ஏன் வைக்கிறான்? இவள இது பண்ணி விடுறதுக்கு இவன் கொடுத்து விட்டதுன்னு நினைக்கிறேன். இவனோட சம்திங் ஏதோ ஒண்ணு. அது அந்த துணி வந்து ஏதோ இவன் கைரேகை இருக்குமோ ஏதோ ஒண்ணு நினைக்கிறேன். ஏன் இந்த ஸ்டாக்கிங் அங்க வைக்கிறான்னா
இவ பிளான் பண்ண பிளான் காமிக்கிறதுக்காக. பண்றதுக்கு. அந்த ஸ்டாக்கிங் ஏன் எடுத்தான்னா அதான் அவன் கைரேகை இருக்கும். இல்ல இவன் கையும் பட்டிருக்குமான்னு எனக்கு தெரியல. அவன் கை மட்டும் படுறதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லதான். இல்ல கரெக்ட். அது வந்து அவன் வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணாத மாதிரி வர்ற மாதிரி காமிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அவன் வந்து அவனோட ரோப்போ ஏதோ ஒன்று ஸ்டாக்கிங் ஏதோ ஒன்று கொண்டு வந்திருந்தான்னா இந்த பொண்ணோட ஹீரோயினோட கை பட்டிருக்காது. மேபி இது பிளான்ட் ஆக்டிவிட்டி மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் அந்த மாதிரி இல்ல. மேபி ஒரு கான்வர்சேஷன் நடந்து அதுல இருந்து ஏதோ காமிச்ச மாதிரி நினைக்கிறேன். அதுதான் ஐடியா. ஆக்சுவலி இவளோட அஃபேர் அந்த ஹாலிடேட் நிறைய எதிர்பார்த்தேன் ஹீரோயிக்கா. அவன் கடைசியில பார்த்தா சைட் பீஸ் மாதிரி தான் நின்றுட்டு இருந்தான். டே எதனா பேசுடா, நீ ஒரு கிரைம் த்ரில்லர் இது எழுத வேற எதனா பண்ணுடா, உன்னோட ஆள் உள்ள போறாடா அப்படிதான் இருந்தது. அவன் பாவமா தான் சுத்தி, அதாவது செகண்ட் ஹீரோ அளவுக்கு தான் அவர், அந்த அமெரிக்க மாப்பிள்ளை அளவுக்கு தான் அவருக்கு ஒர்த் அப்படி இருந்தது. ஆக்சுவலா நம்மளுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இதுல 2 பேர் ஃபேஸும் நம்மளுக்கு தெரியல. யாரு ஃபேமஸ் யாரு ஃபேமஸ் இல்லன்னு. இதே தமிழ் படம்னா ஆப்வியஸா அவன் ஃபேமஸ் இல்லாத ஒரு ஆளை தான் போட்டிருப்பாங்க. இதுல ஃபேமஸ் ஆன ஆளை போட்டிருப்பாங்க. சோ அவனுக்கு ரோல் இருக்காதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இது ஒரு அட்வான்டேஜ் தான் ஆக்சுவலா நம்மளுக்கு 2 பேர் மூஞ்சி நம்மளுக்கு தெரியறதால. அண்ட் அந்த ஹீரோ வந்து கடைசியில கிளைமேக்ஸ்ல மாட்டினதுக்கு அப்புறம் ஒரு கெத்தா தான் தெரியும் அவன் வித்தியாசம். அது சூப்பரா இருக்கும். ஆமா, அந்த ஆட்டிடியூட் செம்மையா இருந்துச்சு. மாட்டிக்கிட்டோம் இது பண்ணிட்டோங்கிறப்பையும் அந்த இதோட தான் இருப்பான். அந்த போலீஸ்காரன் கான்லயே தான் போன் பண்ணுவான். உன்னை நான் புடிச்சு ஜெயில போட போறேன், நீ என்ன தீவிர சரக்கு. அவன் கொஞ்சம் எனக்கு அந்த பவரோ ஞாபகப்படுத்தான். இந்த போலீஸ்காரன் அகாதா கிறிஸ்டி டிடெக்டிவ் மாதிரி இருந்துச்சு. அவனை பார்த்தா அவன் நோன்றதுலாம் பார்த்தேன். And what other Hitchcockian films you watched? So for every one of you, இதுனா best movie of Hitchcock film, or is there anything which you liked even more than this? Or in what order? நீ சொல்லிதான் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன் அப்ப ரியர் விண்டோவும் ரோப்பும். ஸோ எனக்கு வந்து ஈச் ஆஃப் இட் பெஸ்ட் அட் இட்ஸ் ஓனுங்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஹிச்காக் ஃபிலிம்ங்கிறதுனால ரியர் விண்டோ ரொம்ப இதுன்னு, ஏன்னா அடுத்த 2 நாளைக்கு அதுதான் யோசிச்சுட்டு சுத்திட்டு இருந்தேன். அந்த ட்ரிவியா படிக்கிறது, அதுக்கப்புறம் இது எப்படி ஒருத்தரால வந்து ஒரே ஸ்பேஸ் 2 கேரக்டர் 3 கேரக்டரை வச்சு மூவி ஃபுல்லா கொண்டு போக முடியும். அதுவும் அப்பயே அந்த டெக்னிக்காலிட்டிஸ் இல்லாதப்பே அப்படின்னு அது செம்மதுவா இருந்தது. ஸோ தட் இஸ் வை இட் ஸ்பெஷல் டு மீ, என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு த ஹிச்காக் வேர்ல்ட். மற்றபடி எனக்கு ரோப்புமே வந்து செம்ம படம்னு இருந்தது. அதான் ஐ கேனாட் சூஸ், அந்தந்த இதுல அது பெஸ்ட்ங்கிற மாதிரி தான் இருக்கு. The very challenging thing about choosing a best Hitchcock film is this. Lot of his films நம்ம தமிழ்ல வந்து இவங்க வந்து எடுத்து பார்த்துருப்போம். ரேர் விண்டோ மாதிரி வந்து ஒரு படம் வந்து இருக்கு, நிழல்கள் ரவி. அகைன் ஐ ஹேவ் நோ ஐடியா வை நிழல்கள் ரவிஸ் ஏதாவது ஹிச்காக் இதனாலே வந்து there is somehow நிழல்கள் ரவி involved. So நிழல்கள் ரவி is the he kills his wife. அதை வந்து ஒரு பொண்ணு வந்து பக்கத்து இதுல இருந்து வந்து போட்டோ எடுத்துருவா. And the plot weaves like that. இல்ல அது வேற. Probably that might be the ஞாபகம் இல்லை, எக்ஸாக்டா டைட்டில் என்ன ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி வந்து இது பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி, எனக்கு ரேர் விண்டோ நான் தேட்டர்ல போய் பார்த்தேன். அந்த ரிஸ்டோர்ட் வெர்ஷன் ஒன்றை வந்து தேட்டர்ல போய் பார்த்தேன். இட் வாஸ் a fascinating watch. I mean it's அதுவும் அந்த நம்ம அது ஈஸ்ட்மேன் கலரா இல்ல அந்த கலர்ஸ் வந்து அதெல்லாம் நம்ம தியேட்டர்ல பார்த்தது இல்லைல்ல. ஸோ வாட்சிங் தம் ஆன் தியேட்டர் இஸ் ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். இட்ஸ் லைக் வாட்சிங் a piece of history on screen. That's one of the topic which I wanted to touch upon. ஜென்ரலா இந்த ஹிச்காக் படம் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தாலே செம்மையா தான் இருக்கும். பட் ஐ திங்க் இட் வாஸ் ஒன் ஆஃப் த டைலமஸ் வாஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்மேன் கலர் ஃபிலிம்ஸ் நினைக்கிறேன். பிளஸ் இவளை வேணுட்டே ரெட் லிப்ஸ்டிக் போட வச்சு ஃபுல் ரெட் ட்ரெஸ் போட வச்சு நம்மள அதை பார்க்க வச்சே தீருவான். அந்த இதுல ஜஸ்ட் லைக் ஹவு ஹி broke that censor rule. அது the things that he does for cinema amazing. அந்த டெக்னிக்காலிட்டி வந்து யூஸ் பண்ணி சும்மா ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அதை படத்துல போட்டுருணும்னு யூஸ் பண்ணாம அதை எவ்வளவு ப்ராப்பரா இது கொண்டு வர்றதுங்கிறது சூப்பரா இருக்கும்.
ஆக்சுவலா எனக்கு வந்து ஐம் கைண்ட் ஆஃப் பர்சன் பழைய படம் பார்க்க மாட்டேன். விச் இஸ் அதுவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் போன மாதிரி ஆயிடும். இப்போ மூவி வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கு. இந்த அது என்ன 1080 பிக்சல் அந்த இதுவான அந்த கிளாரிட்டியே பார்த்தா ஈவன் மொக்க படமா இருந்தாலும் ஓகே அட்லீஸ்ட் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீல் வரும். அதுவே கொஞ்சம் இதுவான படம்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் அதெல்லாம் வந்து தள்ளி போட்டுட்டே இருப்பேன். இதுவா ஸோ எனக்கு ஹிச்காக் மூவி தான் அதை மாத்துனது. ஸோ இந்த மூவினா மட்டும் எனக்கு அவரோட மூவிக்கு அந்த ஒரு இது வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். எல்லா வேலையும் விட்டுட்டு இல்ல இதை முதல்ல பாத்துருவோம் அப்படின்னு தோன்றது. 12 Angry Men பார்த்திருக்கேன்ல. என்னது 12 Angry Men பார்த்திருக்கியா நீ? அதுதான் அதான் ஃபர்ஸ்ட் நான் அது நம்ம எடுத்தோம்னு நினைக்கிறேன். அப்ப அது அப்பதான் வந்து நீ வந்து இது இந்த வெரி சொல்லணும். பிகினிங் அப்ப நீ வரலன்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் 10 செஷன்ஸ்க்குள்ள வந்தது. இல்ல அப்ப நீ நான் அது எடுத்து அப்படியா என்ன? சோ ஏன்னா நான் இது பார்த்தப்போ நீங்க இந்த மாதிரிதான் ஏதோ பேசிட்டு இருக்கப்ப நான் பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்க மாட்டேன், அதுக்காக செஷன் வர மாட்டேன்னா முதல்ல இதெல்லாம் பாரு, பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டார்ட் பண்ணுன்னு நீ சொன்ன. அதான் நீ ஏன் பார்க்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன அப்படின்னோடனே இல்ல அதெல்லாம் இதுவா இருக்கும் உடனே இதை பாரு அப்படின்னு நினைச்சேன். செமையா இருந்தது. ஓகே. என்னன்னா ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் வந்து there are very rarely good print is not available அப்படின்னு இருக்கும். ஓரளவுக்கு வந்து the films are very see Hitchcock வந்து has a very special place in world cinema. Okay, the reason is Hitchcock inspired French New Wave. French New Wave then inspired filmmakers like Scorsese and later Tarantino. இவங்க எல்லாரையும் வந்து இது பண்ணுச்சு. ஸோ உனக்கு வந்து தி எல்லா பாயிண்ட்லையும் வந்து வாட் எவர் இஸ் the film movement that is happening, the best filmmakers of that particular era, அவங்களோட அந்த இன்ஸ்பிரேஷன் லீனியேஜ்னு வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்க, இட் வில் ஆல் கோ டுவர்ட்ஸ் ஹிச்காக். ஸோ அதனால வந்து ஹிச்காக் ஃபிலிம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து we don't have to worry about the quality of the picture that is available for us to watch. The problem is other filmmakers, where what you say is very 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 valid. A film like Gatashraddha deserves a good version to watch it. I mean, I will be absolutely terrified, but but it deserves a good the version that நாங்க பார்த்ததெல்லாம் வந்து அது அப்படிதான் இருக்கு. மேபி இப்ப ரெஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நல்லது வந்திருக்கும், நல்லது வரும். அந்த மாதிரி தமிழ் படமே கூட தமிழ் படமே பழைய படம்லாம் இப்போ முரசு டிவி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பழைய படம் வந்து செம பிரிண்ட் வருது. பிளாக் அண்ட் ஒயிட் படம் வந்து நல்ல பிரிண்ட்ல பார்த்தா சூப்பரா இருக்கும், கண்ணாப்டான்னு இருக்கும். அது பொதிகையில எல்லாம் முன்னாடி போட்டு இருந்தா நல்லாவே இருக்காது. இப்போ இந்த முரசு டிவில ஆக்சுவலா யூடியூப்லயே இருக்கு விக்ரம், நிறைய தேடினீங்கன்னா கிடைக்கும். பழைய படம் நல்ல பிரிண்டோட யூடியூப்ல இருக்கு. ஓகே ஓகே. இப்ப நான் கோகிலா பார்த்தேன், கொடூரமா இருந்துச்சு பிரிண்ட். கதஸ்ரதாவும் அப்படிதான், கதஸ்ரதாவும் மட்டமான பிரிண்ட். சோ அது இந்த மாதிரி சில படம் தமிழ் படம் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பழைய படம் எல்லாமே மட்டமா தான் இருக்கும் பிரிண்ட்ங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அப்படி இல்ல. இந்த ரொம்ப படம் யூடியூப்ல தான் இன்னொரு வாட்டி பாப்பாங்க, அப்போ போயிடுச்சா நல்லா பிரிண்ட் தான். I think ஓரளவுக்கு வந்து வாட் எவர் தட் சன் டிவி வச்சிருந்தது, whatever they அவங்க கேடிவிலையும் சன் டிவிலையும் வந்து அவங்க ரைட்ஸ் வாங்கி போட்டுட்டு இருந்ததெல்லாம் வந்து you'll have decent prints that would have been I think screen recordலாம் பண்ணி somehow they would have got those prints. The problem is there are a lot of good films. நிறைய அந்த எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ராஜ் டிவிட்ட இருக்கிற பழைய தமிழ் படத்தோட பிரிண்ட்லாம் வந்து மட்டமா இருக்கும். ஐ திங்க் தே ஹேட் அழியாத கோலங்கள் வந்து பாலுமகேந்திராவோட லைக் ஏர்லி பாலுமகேந்திரா ஃபிலிம், அதோட பிரிண்ட் வந்து அவங்க தான் ராஜ் டிவி தான் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர் ரொம்ப வேகா வாட்சிங் தட். the print was awful. Even மூடு பண்ணி கூட whatever Raj TV had, the print was very bad. But you watch a மூன்றாம் பிறை or நீங்கள் கேட்டவை, இவர் any other
மகேந்திரன் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் வந்து சன் டிவி had the right, so you'll see very good versions. எங்கள் வீட்டு பிள்ளை வந்து சன் டிவில வச்சிருப்பாங்க, செம்மையா இருக்கும் print. எங்க வீட்டு பிள்ளை அதே வந்து ஃபிலிம் which is known for its visuals வந்து உலகம் சுற்றும் வாலிபன். அது வந்து சன் டிவி கிட்ட இல்ல. அது முதல்ல டிவிலே போட மாட்டான், இப்பதான் கொஞ்ச நாளா டிவில போட வச்சுட்டான். ஃபார்ச்சுனேட்லி ஐ வாட்ச்ட் இட் இன் தியேட்டர் பிகாஸ் ஆஃப் மை அங்கிள். அவர் வந்து பயங்கர எம்ஜிஆர் ஃபேன். கொஞ்ச நாள் முன்னாடி எம்ஜிஆர் படம் எல்லாம் ரீரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் தியேட்டர்ல பார்த்தேன் எங்க உலகம் சுற்றும் வாலிபன். என்னடா சங்கர்ன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. எல்லா ஊரையும் சுத்தி காமிச்சிருப்பாங்க. படம் கதை வேற கண்ணாபின்னான்னு இருக்கும் எடுப்பாங்க. சோ அது பிரிண்ட் மட்டமா இருக்கும். அது ராஜ் டிவி கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு இந்த மூவில வந்து ஐ ஃபெல்ட் அந்த பிரிட்டிஷ் ஆக்சென்ட் ஊசிங் அவுட் ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து இல்ல. ஏன்னா எனக்கு முன்னாடிலாம் ஆக்சென்ட் டிஃபரன்ஸ் தெரியவே தெரியாது. இங்கிலீஷ் அவ்வளவுதான், வாட் எவர் இட் இஸ் நமக்கு புரியாது, அந்த மாதிரிதான் இருப்பேன். இப்ப வந்து அது ஒரு மாதிரி ஃபேஸ்ல அடிக்குது. இந்த மூவில ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்க அந்த பிரிட்டிஷ் ஆக்சென்ட், அப்புறம் அவங்க பவுண்ட், அதாவது யூ டோன்ட் ஹாவ் டு மென்ஷன் திஸ் ஹேப்பன்ஸ் இன் யூகே, அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் அது ஆப்வியஸா தெரியுது. அது செமையா ஃபீல் ஆச்சு. நான் இப்ப யூகே கம்பெனிக்கு வேலை செய்யறேன்ல, அதனால எனக்கு இது கஷ்டமா இல்ல. நான் ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் படம் சப்டைட்டில் போடாம தான் பார்ப்பேன். சரியா எனக்கு அது கஷ்டமா எல்லாம் தெரிஞ்சது இல்ல. ஆனா முதல் நாள் காளிவனுக்கு கூட பேசப்போ ஒண்ணுமே புரியல. இங்கிலீஷ்காரன் இப்படிதான் இங்கிலீஷ் பேசுவானாங்கிறது அப்படியே இருந்துச்சு. யூஎஸ் இங்கிலீஷ் நம்மளுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்ல, எல்லாமே புரியுது. இவனுக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சுத்தமா புரிய மாட்டேங்க. பிளஸ் என்னோட மேனேஜர் வந்து இருந்தா 2 பேரும் ஸ்காட்டிஷ். சுத்தம் ஒரு இங்கிலீஷா பரவாயில்ல, ஸ்காட்டிஷ் இங்கிலீஷ் என்ன பேசுறானே தெரியல. தலையாட்டி நான் பேசுறது அவன் தலையாட்டிட்டு இருக்கான், 2 பேரும் தெரிஞ்சிட்டு இருக்கு. இங்க ஒருத்தங்கள்ட்ட ஸ்காட்லாந்து போறேன் அப்படி சொன்னேன், லண்டன் போறேன், ஓ வாவ், அப்புறம் வேற என்ன பிளான், ஸ்காட்லாந்து போறேன், ஓ அப்படி சொல்லிட்டு ஸ்காட்லாந்து போ, ஃபன்னியா இருக்கும். பார்ல எல்லாம் போனேன்னா குட்டியா ரவுண்டா ஃபன்னியா இங்கிலீஷ் பேசிட்டு ஃபன்னி லிட்டில் கைஸ் நிறைய பார்க்கலாம். அவங்க சொன்ன என்னங்க இப்படி பசங்கன்னு ஒரு நாட்டையே இப்படி பண்ணிட்டீங்க, போய் பாரு. அவங்க பேசுறது வேற கயங்கன்னு பேசுவாங்க, ஏதோ சுத்தமா புரியாத மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அங்க போயிட்டு பாக்குறேன், யார பார்த்தாலும் எனக்கு இவங்க சொன்ன கமெண்ட் தான் மைண்ட்ல வரும். ஐயோ அத ஆஃப் பண்ணு, ஏன்னா ஃபேஸ்ல காமிச்சிடக்கூடாது, ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், ஆனா அவனுங்க பேசுற ஒண்ணுமே புரியாது, ஒரு மாதிரி ஸ்லரிங்கா அப்படிதான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆமா, அது படம் ஏதோ ஒரு படம் முன்னாடி போனஸ் ரெக்கார்ட் பண்ணியிருந்தான். அவனுக்கு ஃபேவரட் ஃபிலிம் கெஸ்ன்னு ஒரு படம். அது யாக்ஷயர் ஆக்சென்ட். அது இங்கிலீஷானே தெரியாது, இதாவது இங்கிலீஷ்ல புரிஞ்சுது, ஒரு மட்டும் புரியல. ஆக்சென்ட் கஷ்டமா இல்ல, அதான் இங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கல்ல, பிரிட்டிஷ் ஆக்சென்ட்க்கு வந்து ஒரு சம மரியாதை கொடுப்பாங்க. அது வந்து இதுல பாக்குறப்ப அது செமையா ஃபீல் ஆச்சு, லைக் ஹாப்பியா தான் இருந்தது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்கா இருந்தது மூவில. எனக்கு எப்பவுமே இங்கிலீஷ் நல்லா தான் இருக்கும். ஹெர்மைனி பேச போவே நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அந்த ஒரு சந்தோஷம் எப்பவும் இருக்கும் இங்கிலீஷ்காரனோட இங்கிலீஷ். எனக்கு இந்த ஹீரோ, the villain or hero, whoever is that is the main protagonist, right? அவரை பார்க்கும்போது எனக்கு அந்த ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. ஹிச்காக், ஐ மீன் he really has a thing ன்னு நினைக்கிறேன். what kind of how his men look and how his women look, அது வந்து is very, they are extremely manly. They are extremely manly. They are very, எல்லாம் வந்து அந்த ப்ராப்பர் ஸ்கொயர் ஜா, நல்ல பெரிய முகம், ஸ்கொயர் ஜா, வே டு பிராட் ஷோல்டர்ஸ். டே ஓவர், ஏன்டா இவ்வளோலாம் வகுடெடுத்து வாடுறது. So actually, the whole thing, the Big Sleep didn't appeal for most of you guys is because how Howard Hawks broke that. அதுல வந்து and Humphrey Bogart broke that. அவங்க 2 பேரும் வந்து they were the pioneers of that era. அது ஏன்டா எல்லா படத்துலயும் ஹீரோ அழகாவே இருக்கணும், ஏன் ஹீரோ கஷ்டமே வராதா, இது ஆகாதான்னு சொல்லி அவனை வேணுண்டே வேர்க்க வச்சு இவனும் அதுக்கு அகாமடேட் பண்ணிருப்பான். and his shirt would be crumpled. அந்த இதெல்லாம் பண்ணிருப்பான். ஆக்சுவலா இது கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆஃப் வாட் Hitchcock does in its black and white films. அந்த Howard Hawks இதுல பண்ணது. But as you say,
எந்த ஹீரோ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த ஹீரோயின் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நான் புக்ல படிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா புக்ல தானே இந்த இது சொல்லுவாங்க, ஸ்கொயர் ஜா இப்படி இருந்தா அந்த ஹைட், அதே மாதிரி கோட்டு. ப்ராட் ஷோல்டர், எக்ஸாக்ட்டா அதே மாதிரி டிஃபைன் பண்ண மாதிரியே ஒரு கேரக்டர் பார்த்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலா யாரோ ஒருத்தர் ரிவ்யூ சூப்பரா போட்டிருந்தாங்க, ஜேம்ஸ் பெரார்டினல்லின்னு நினைக்கிறேன், he was one of the reviewers. அவர் வந்து இந்த நார்த் பை நார்த் வெஸ்ட் படம், அது ஜேம்ஸ் ஸ்டீவர்ட் தானே, ஜேம்ஸ் ஸ்டீவர்ட்டா கேரி கிராண்டா தெரியல, ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர், ரெண்டு பேரும் ஆக்சுவலா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தெரியும் நம்மளுக்கு. பட் அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சேசிங்லாம் நடந்துட்டு இருக்கும், சேசிங்லாம் நடந்துட்டு ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்கும், 1 மணி நேரம் வந்து ஏதோ ஒரு ரூமுக்கு போவாங்க. அதே தமிழ் படம்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அங்க ஒரு பாட்டை போட்டிருப்பானுங்க, அப்பதான் அவங்க ரிலாக்ஸ் ஆகும் அந்த இதுல. ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா, ஹீரோயின் வந்து டென்ஷன்ல உட்கார்ந்துருப்பா, இவன் போய் புடிச்சிட்டு ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு தான் போடுவான். இங்க பாத்து இந்த டென்ஷன்லயும் ஹிச்காக் பட ஹீரோன்னா அயன் பண்ணி தான் ட்ரெஸ்ஸை போட்டுப்பான். அதுதான் ஹிச்காக் பட ஹீரோன்னு சொல்லிடுவான். சூப்பர், செம பாயிண்ட் அது. And if you guys are interested, he is one of the foolproof guys to binge watch. Or ஏதாவது ஒரு டைம்ல என்ன படம் பார்க்கணும்னு தோணாம அங்க இருக்கிற டைம்ல திடீர்னு ஒரு படம் எடுத்து பார்க்கலாம். So you can watch any of his films, North by Northwest. என்ன பண்ணாலும் ஒரு ஜாலியா இருக்கும். என்னது நேம்? நார்த் பை நார்த் வெஸ்ட். இப்ப நான் சொன்ன படம் நார்த் பை நார்த் வெஸ்ட். பட் ஹிச்காக்கியன் ஃபிலிம்ஸ் எனிதிங் you can watch. ஆக்சுவலா இந்த மூவி தேடிட்டு இருந்தேன் பிரைம்ல. சோ வரிசையா ஹிச்காக் மூவிஸ் வந்துட்டே இருந்தது. அடுத்து பிக் ஸ்லீப் வந்தது. இந்த பேர் எங்க கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு. ஸ்கிரீன்ல வந்து வெறும் ஹீரோ ஹீரோயின் இப்படி கன் வச்சிட்டு இருக்க மாதிரி. ஓகே, இது வேணா நம்ம வாட்ச் லிஸ்ட்ல போட்டு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, அப்புறம் இந்த மூவி பாக்குறப்ப எனக்கு நடுவுல வந்து நம்ம அந்த கேரக்டர்ஸ் அவ்வளவு வந்தாங்களே, அந்த படம் பேர் என்னன்னு மறந்துருச்சு. அப்புறம் போஸ்டர் எல்லாம் போய் பார்த்தா பிக் ஸ்லீப். ஓ, அததான் நம்ம மார்க் வர பண்ணி வச்சிருக்கோமா, நெக்ஸ்ட் பாக்கணும். ஆக்சுவலா அதுதான் இம்பாக்ட். அதுல ஒரு ஹிச்காக் படம் வந்து நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. அது படம் பேரு ஞாபகம், அது எனக்கு ஆக்சுவலா டயலாக் எல்லாம் மறந்துருச்சு, கதை மறந்துருச்சு, அதனால சூப்பரா இருந்துச்சு. மறக்கலனாலும் சூப்பரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் பாக்குறதுக்கு. இப்ப இன்னைக்கு நைட்டு நான் திருப்பி பார்த்தா கூட நல்லா தான் இருக்கும். பட் if it's other films like அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பிக் ஸ்லீப் மாதிரி ஆர் எனி அதர் ஃபிலிம்ஸ் வந்து அது வந்து நம்மளுக்கு அவ்வளவு இது இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு வாட்டி பார்த்தா ஓ இந்த படமான்ற இது தோணிடும். நம்ம வந்து அது பார்க்கணுங்கிற இதுலதான் பார்ப்போமே தவிர திருப்பி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கொண்டு வர முடியாது. அதுதான் இவரோட ஸோ இவரோட ஹிச்காக்கோட ஹீரோயின்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ they are called as the Hitchcock blonde. Okay, so basically வந்து they have ஒரு ரைட்டர் வந்து அனட் குன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் வந்து she has actually categorized the blonde stereotypes in cinema into 3 categories. Okay, so the ice cold blonde, basically வந்து இந்த படத்தோட ஹீரோயின் கிரேஸ் கெல்லி is a good example of that. Basically it's a blonde who hides a fire beneath an exterior of coldness. So கிரேஸ் கெல்லி அண்ட் அப்புறம் வந்து மேட்லின் கேரல் வந்து ஐ திங்க் அந்த 39 ஸ்டெப்ஸ்ன்னு அவரோட அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் அதில் வந்து ஷீ ஸ்டார்டட் தட் ட்ரெண்ட் போல. ஸோ அதுக்கப்புறம் வந்து I think most of his heroines will fall in that category, that ice cold blonde. So yeah, that's the 39 steps is his first major hit ன்னு நினைக்கிறேன். I watched that would be average actually. மத்த படம்லாம் பார்த்து, ஏன்னா by the time that we know about that film you would have already formed an image about Hitchcock, how great he is. அதனால அந்த படம் பார்க்கப்போ கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிளஸ் அதே மாதிரி பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம் அந்த கதையில வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் சிமிலர் படம் எல்லாமே வந்து அந்தனாலயும் அது அவ்வளவு பிடிக்கும். பட் இட்ஸ் ஸ்டில் a great film, but his great films are greater than most of the great films. ஆக்சுவலா நான் போஸ்டருக்கு பிக்ஸ் தேடுறப்போ இனிஷியலி 1881ல ஒரு இது இருக்கு போல, டயல் எம் ஃபார் மர்டர். ஒரு பிளேயர் இருக்கு, அவ்வளவுதான். நான் விக்கிபீடியால பார்க்க ஒரு பிளேயர் இருந்தது தான் எனக்கு இந்த படம் தான் தெரியும். சோ நான் டயல் எம் ஃபார் மர்டர்னு போட்டோன்னே அதுல இருக்க நிறைய இமேஜஸ் வந்தது. அது எல்லாமே வந்து ஹீரோயின் போன் வச்சிருக்க மாதிரி வெறும் ஃபேஸ் மட்டும் இருக்கும். ஆனா எனக்கு அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப வயசான மாதிரி இருந்து, ஓ
ஓகே. சரி இதான் இமேஜ் போல அப்படின்னு டவுன்லோட்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் திருப்பி நான் நடுவுல திருப்பி வந்து பார்க்குறப்ப, திருப்பி கூகுள் பண்ணப்ப 'ஹிட்ச்காக்'னு வந்தா 1953ஓ 54 வந்தது. அப்ப பார்த்தா இந்த பொண்ணு அழகா ஓகே திஸ் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி கியூட்டா நீ இருக்காங்க. பண்ண போஸ்டர்ல இருந்த போட்டோ நல்லா இருந்துச்சு. இட் ஆக்சுவலி லுக் லைக் அந்த கதவை திறந்து ஒரு லைட் மேல விழுந்து அந்த ஷேடோல இருந்தாங்க. அந்த மாதிரி அது இது மட்டும்தான் போடலாம் அப்படின்னா அப்புறம் அது ரொம்ப பிளாண்டா இருக்கும். சரி ஏதாவது ஆட் பண்ணணும்ல அப்படின்னு. இது இன்னைக்கு மேபி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றப்ப டேக்ல வந்து இந்த ஹிச்காக் பிளான்ஸ் பாம் தியரி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் போடுங்க. ஸோ தட் நம்ம ஃபியூச்சர்ல எப்பயாச்சும் ரெஃபரன்ஸ் வேணும்னா இந்த டேல இருக்குன்னு தெரியும்ல. போடணும் தான். Fine, can we wrap up the session? Yeah. So in the same vein, next week we'll be discussing Redux version, Tamil Redux version of the same genre, and we'll be talking about a film called Andanal. அதுவும் செம படம் தான். So we'll do similar talking. It's good. Actually, this month has been great. அது ஒரு மாதிரி கோர்வையா வருது. First சாண்டா சங்கரே இந்தியன் வெர்ஷன் ஆஃப் அந்த டைப் ஆஃப் ஃபிலிம் இன் ஆமிஸ். ஆர்த்தி நீ பார்க்கலையா ஆமிஸ்? இல்ல இதெல்லாம் ஸ்டார்ட் பார்த்துட்டு அது பண்ணேன். வெறியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஏதோ பார்த்தேன். அப்புறம் இது இல்ல டைம் இல்ல. ஐ காட் ஆக்குபைட். Yeah, Amis, and now we did LM for murder, and we'll do an Indian version of that next week with Andanal. அருண் அனுப்பிருங்க மறக்காம. இது பிரைம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்திருக்கேன் ஆன்லைன்ல பார்க்கறேன். Andanal, you'll see it in YouTube. Okay. There are good prints in YouTube, so you can. Famous பண்ணனும். அப்போ ஓகே. Awesome. Okay, guys. Super guys. Thank you so much.